இப்போது குழந்தைங்களுக்கோட அடிப்படை ஆரோக்கியமே வந்து நீங்கள் நம்ம கொடுக்குற உணவுகள் தான். பாலை சாப்பிட்டா கால்சியம் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த பாலை கறக்கிறவரே முட்டி வலியோடு உட்காந்துட்டு இருப்பார். நெய்யை உருக்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயுசு கெட்டி, மோரை பெருக்கி சாப்பிட்டிங்கன்னா மோரில் நிறைய தண்ணி ஊற்றி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயுசு கெட்டி அப்படிம்பாங்க. நீங்கள் வயிற்று சுத்தம் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் என்ன ஆகும்? தேங்கி 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 அவங்களுக்கு உடம்புக்கு வியாதியாக மாறும். நீங்கள் எவ்வளோ சொத்து வேணால் சேர்த்துடலாம், ஆனால் அவங்க உடம்புல ஆரோக்கியத்தை சேர்த்த முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ ஆரோக்கியம் தான் ஒரு அடுத்த தலைமுறைக்கான சொத்து. யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷோட வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஹெய்லர் சக்திவேல் சார் கூட இருக்கேன். சார் வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். ஓகே சார், சொல்லுங்கள். இப்போ வந்து உடம்புல ஏதாவது ஒரு வியாதி, வியாதி மீன்ஸ் ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா டக்குன்னு குழந்தைங்கள சீக்கிரமாக அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல், சளி, தலைவலி, ஸோ இதான் நான் ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகுது. அது வந்தாவே போதும் உடனே எடுத்துகிட்டு மருத்துவமனைக்கு இந்த மாதிரி மற்ற மருத்துவங்களுக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த மருத்துவங்கள்லாம் எடுத்துக்காமல் குழந்தைங்களை எப்படி வந்து தினமும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போது குழந்தைங்களுக்கோட அடிப்படை ஆரோக்கியமே வந்து நீங்கள் நம்ம கொடுக்குற உணவுகள் தான். இப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது மாதிரி உணவின்றி அமையாது உடல் அப்படிங்கிறப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே முதல்ல கலப்படமானதா கலப்படம் இல்லாததா? எல்லாமே கலப்படம் தான். அப்போது கலப்படமான உணவுப் பொருளை கொடுக்கும்போது அந்த உடலுக்குள்ளேயும் எப்படி இருக்கும்? அந்த உடம்பும் கலப்படமாக தான் மாறும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சாதாரண அரிசி வாங்கி சாப்பிட்றீங்க. இந்த அரிசி வந்து உரம், பூச்சி மருந்து இதெல்லாம் போட்டு அடித்து கொண்டு வந்து விளைய வச்சு மில்லுக்கு கொண்டு போகிறாங்க. மில்லுக்கு கொண்டு போய் அந்த நெல்லை அரைக்கிறாங்க. அரைக்கும் போது ஒரு அரிசியோட நிறம் வந்து வெளிர் மஞ்சளில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வர அரிசியோட நிறம் என்ன கலரில் இருக்குது? பியூர் ஒயிட். பல கலருக்கு பியூர் ஒயிட்டாக இருக்குது. அந்த பியூர் ஒயிட் ஆகிறதுக்கு இவங்க கெமிக்கல் சேர்த்துறாங்க. அந்த ரசாயனங்கள் உடம்பை போய் கெடுக்குமா கெடுக்காதா? இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு துவரம்பருப்பு வாங்குறீங்க. துவரம்பருப்பு வாங்கி நீங்கள் வீட்டில் குழம்பு வைக்கிறீங்க, ரைட்டு. இந்த துவரம்பருப்பு நீங்கள் அறுவடை பண்ணும்போது போய் பாருங்கள், எல்லா துவரம்பருப்பும் ஒரே ஈவன் சைஸில் இருக்காது. எல்லாமே சைடில் உடஞ்சிருக்கும். ஆனால் மளிகை கடையில் நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கிட்டு வர பருப்புகள் எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது. எப்படி சாத்தியம்? எல்லாத்தையுமே பாலிஷ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே மெழுகு கோட்டிங் போடுறாங்க. இந்த உணவுப் பொருட்கள் கலப்படங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாலை கொடுத்துட்டா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பால், இப்போ நாட்டு மாட்டு பால் ரொம்ப நல்லது, எல்லாத்துக்குமே தெரியும். நாட்டு மாட்டு பால் நல்லது, எருமை பால் நல்லது, சிந்து ஜெர்சி மாடு பால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக இயற்கை மருத்துவத்தில் பாலே சேர்த்தக்கூடாதுங்கிறது தான் கான்செப்டே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு மாடு கன்று போடுது அப்படின்னா, ஒரு நாய் குட்டி போடுது, பூனை குட்டி போடுது, நீங்கள் குதிரை குட்டி போடுது அப்படின்னா, அதை செரிக்கக்கூடிய அந்த பாலை செரிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு அதிகமாக இருக்கும்? குட்டிகளுக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இன்னொரு மாற்று இனத்தோட பால் குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பால்லையுமே கேசினோஜென்னுங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்கும். மனிதனுக்கு துறக்கக்கூடிய தாய்ப்பால்லையுமே அந்த கேசினோஜென்னுங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்குது. அந்த மூலப்பொருள் அந்தந்த இனக்குட்டிகள் அதை எடுத்துக்கும் போது மட்டும்தான் அது முழுமையாக செரிமானம் அடையும். இப்போது உதாரணத்துக்கு மாட்டுப்பால் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப உள்ளே குடிக்கும்போது உள்ளே போய் செரிமானம் ஆகுது. அந்த கேசினோஜென் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுமையாக செரிமானம் அடையாமல் உடம்புல சுற்றிக்கிட்டே இருந்து கடைசியாக போய் செட்டில் ஆகக்கூடிய இடம் வந்து நுரையீரல் தான். நுரையீரலில் சளியாக மாறும். பெரியவங்களுக்கு அது என்னவா பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளியாகவும் மாறுது, எலும்பு மஞ்சைகளையும் போன்ஸை வீக் பண்ணிடுது. இப்போ உதாரணத்துக்கு பாலை சாப்பிட்டா கால்சியம் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த பாலை கறக்கிறவரே முட்டி வலியோடு உட்காந்துட்டு இருப்பார். நல்லா கணிச்சு பாருங்க, பால் கறந்து ஊற்றுறவரே கால் வலிக்குது, கை வலிக்குதுன்ட்டு வந்துட்டு உட்காரு. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு பாலை கறக்கிற பால்காரராலே தன்னோட இடுப்பு எலும்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியலங்கிறப்ப குடிக்கிற நமக்கு எப்படி இடுப்பு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், முட்டி எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும்? அப்போது பால் வந்து எலும்புகளை பலகீனப்படுத்தும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலை கெடுக்கும். நீங்கள் பாலை குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணான்னு இப்போ மருத்துவர்களே சொல்கிறாங்க. யார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய படித்த அலோபதி மருத்துவர்களே சொல்கிறாங்க பாலை கொடுக்காதீங்கன்னு. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன முடிவு பண்ணிக்கிறாங்கன்னா, பாலை கொடுத்தா தான் நல்லது அப்படின்னு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பாலை விற்கிறதே பாவம்பாங்க. அப்படிலாம் ஒரு வழக்கம் இருந்திருக்கு தமிழர்கள்ட்ட. பாலை விற்கிறது பாவம் அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, மோர் பக்கெட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் விற்பாங்க. மோர் குண்டா ஊற்றிக்கிட்டு வந்து ஒரு டம்ளர் மோர் வந்து இவ்வளோ 2 ரூபா, 1 ரூபா, 50 பைசா, இப்படி தான் ஒரு காலத்தில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. மோரை விற்கிறது வழக்கமாக வச்சுருந்தாங்க, வெண்ணெயை விற்கிறது பழக்கமாக வச்சுருந்தாங்க, நெய்யை விற்கிறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. பாலை நேரடியாக விற்க மாட்டாங்க. பாலை வந்து எப்போ நேரடியாக விற்க ஆரம்பித்தாங்கன்னா, வர்த்தக உலகம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான், குளோபல் எக்கனாமிக் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பாலை வந்து விற்பனை பண்ணுறதுலாம் ரொம்ப பெருசாக கொண்டு போனாங்க. ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? பாலை போட்டு தயிராக மாற்றி அதை சிலுப்பி வெண்ணெய் எடுத்து மோரை பிரித்தாங்க. நல்லா பாருங்கள், பழமொழி என்ன இருக்குன்னா, நெய்யை உருக்கி
மோரை பெருக்கின்னா ஒரு பழமொழியே இருக்கும். நெய்யை உருக்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயுசு கெட்டி, மோரை பெருக்கி சாப்பிட்டிங்கன்னா மோரில் நிறைய தண்ணி ஊற்றி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயுசு கெட்டி அப்படிம்பாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேசினோஜனோட அந்த ஃபார்முலாவை சிலுப்பி நம்ம வந்து தயிரை சிலுப்பி எடுக்கும்போது வெண்ணெயாகவும் மோராகவும் பிரியுது பார்த்தீங்களா, இதில் கேசினோஜனோட ஃபார்முலா உடஞ்சி இந்த உடம்புக்கு ஏற்ற உணவுப் பொருளாக மாறிடுது. அதனால தான் சித்த மருத்துவத்தில் வந்து பாருங்கள் மருந்தை வந்து நெய்யில் போட்டு சாப்பிட சொல்லுவாங்க. நெய்யில் சாப்பிட்ற மருந்துகள் எலும்புக்கு அத்தியாவசியமானது. நெய்யில் நம்ம ஏன் நெய்யை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது எலும்பு மஞ்சைகளுக்கும் எலும்பை வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ரொம்ப உதவி செய்யும். அப்போது குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், நெய் சோறு தான் நிறையா கொடுக்கணும், மோர் நிறையா கொடுக்கணும். மோர் வந்து ரொம்ப கெட்டியாக கொடுக்கக்கூடாது. ஒரு டம்ளர் மோர் நீங்கள் வந்து சிலிப்புனா ஒரு டம்ளர் மோர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு டம்ளர் மோரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை தான் மோராக கொடுக்கணும். கான்சன்ட்ரேட்டடாக ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடிய மோர் குடிக்கக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றி அந்த மோரை தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நெய் எடுத்துக்கணும், மோர் எடுத்துக்கணும். இதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். குறிப்பாக நாட்டு மாட்டு நெய் எடுக்கிறது ரொம்ப 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 அவசியம். குழந்தைங்களுக்கு நாட்டு மாட்டு நெய்யில் சீரக சம்பா அரிசி, இன்றைக்கி புழுங்கல் அரிசி வருது, சீரக சம்பா, கிச்சலி சம்பா, தூயமல்லி இந்த மாதிரியான அரிசிகளில் கஞ்சி வச்சு நெய் கலந்து கொடுத்தா ரொம்ப சிறப்பு. சார் நாட்டு மாட்டு நெய்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லிட்டர் 2000 ரேட்டு போயிட்டுருக்கு, அதெல்லாம் என்னால் வாங்க முடியும் சார். ஏதோ ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஏதோ ஒரு பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா மரச்செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, கருப்பட்டி போட்டு ஆட்டினா நல்லெண்ணெயாக இருக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்னா இந்த சாதம் ஊற்றி சாதம் சாப்பிட கொடுக்கும்போது இந்த நல்லெண்ணெயை வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றி நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இல்லாட்டினா பருப்பு பொடிகள் இந்த மாதிரி பொடி வகைகளை போட்டு பிசைஞ்சு நல்லா சாப்பிட கொடுக்கலாம். இது அவங்களோட ஆரோக்கியத்தை வேணும். ஆனால் குறிப்பாக வந்து பாரம்பரிய அரிசிகளுக்கு மாறுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி சார் என் குழந்தை வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியல, நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேதி மருந்து மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்து அவங்கள வயிற்று சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வயிற்று சுத்தம் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் என்ன ஆகும், தேங்கி 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 அவங்களுக்கு உடம்புக்கு வியாதியாக மாறும். சில குழந்தைங்களுக்குலாம் பேதி மாத்திரை எடுத்தாலே சில நிறைய வியாதிகள் குணமாயிடும். இப்போ பேதிக்கு எடுக்கிறது இல்லை, பெட்டர் வேதிக்கு வந்து பேதிக்கு எடுக்கிறது வந்து விளக்கெண்ணெய் கொடுத்து எடுக்கலாம். சரி என் குழந்தை வந்து பேதிக்கு மருந்து எடுத்துக்க மாட்டேங்க, இதை விளக்கெண்ணெய் குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா டேப்லெட் மாதிரி இருக்குது, டேப்லெட்டாகவும் ஃபார்மாட்டாகவும் கொடுக்கலாம். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நம்மக்கிட்ட கூட இருக்குது, வேணுன்னா கூட நம்ம அதை வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நைட்டு டிஃபன் ஐட்டம் கொடுக்கறது, பகல் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள டிஃபன் ஐட்டம் இல்லாமல் சாதமாக சாப்பிட வச்சாலே போதும். சாதம், காய்கறி பொரியல், நெல்லிக்காய் ரசம் கண்டிப்பாக கொடுக்கலாம். நெல்லிக்காய் ரசம், தக்காளி ரசம், இந்த மாதிரி புளி ரசத்தை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரசங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாயந்தரம் ஆனால் உளுந்தங்கஞ்சி கருப்பட்டி போட்டு கொடுக்கறது பெட்டர். கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி நீங்கள் வந்து கருப்பட்டி போட்டு உளுந்தங்கஞ்சியாகவும் வச்சு குடிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, காட்டியானம், கருங்குருவை இதெல்லாம் போட்டு அரைச்சி உளுந்தங்கஞ்சி மாவாகவும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்களே வீட்டில் ட்ரை பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு செக்டன் இருக்குது. இதெல்லாம் மாற்றும் போது இந்த ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம் மெயினாக வந்து கேட்குறதுன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறப்ப ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே நிலக்கடலை நம்ம வறுத்த கடலை இருக்கு இல்லையா, வாங்கிட்டு வந்து அரைச்சி நாட்டு சக்கரை பாவு பிடிச்சி நம்மளே அவங்களுக்கு உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம், எள்ளு உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம். வீட்டில் இது சிம்பிளாக செய்கிறது இருக்குது. இயற்கை அங்காடிகளுக்கு போனீங்கன்னா பாரம்பரிய அரிசியில் செஞ்ச மாப்பிள சம்பா முறுக்கு, பூங்கார் முறுக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாம். பிஸ்கெட்ஸுக்கு பதிலாக நம்ம சிறுதானியங்களில் இன்றைக்கி பிஸ்கெட்ஸ் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு செஞ்சு நாட்டு சர்க்கரையில் செஞ்சு பிஸ்கெட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள டைவர்ட் பண்ணுறது. வெளியில் போகும்போது வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒரு கடையை பார்த்தா கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். இதுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா மாதத்துக்கு ஒரு முறை பேதி எடுத்துக்கிறது பெட்டர் ஆப்ஷன். குடல் புண்ணாகுது அப்படிங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் நெய்யோ நல்லெண்ணெய்யோ நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட கொடுக்கும்போது குடல் புண்கள் வந்து நல்லா ஆறும். ஸோ அதுக்கு தான் வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மாட்டு நெய்யை கொடுங்க, அது ரொம்ப எலும்புகளுக்கு சத்து, அவங்களுக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து பின்னாடி இன்றைக்கி வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் நிறைய ஆகிட்டு இருக்கு, கடுமையான ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஃபியூச்சரில் ஃபெர்டிலிட்டி சார்ந்த இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக நாட்டு மாட்டு நெய் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். நாட்டு மாட்டு நெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எள்ளுருண்டை கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ தயவு செஞ்சு நீங்களாகட்டும் உங்கள் குழந்தைங்களாகட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆரோக்கியமான ஃபுட்டை கொடுத்து அவங்க ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி.